நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கி அரசியலில் சில விஷயங்கள் சொல்லணும். இன்னும் 2 விஷயந்தான். விஜய் வெற்றி அடைஞ்சது, அதாவது தனிப்பெரும் மெஜாரிட்டி வந்திருக்கு வரலை அப்படிங்கலாம் ரெண்டாவது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 சீட் தான் தேவைப்படுது. ஏன்னா 108, அதில் அவர் இன்னொரு தொகுதியில் சைன் பண்ணிட்டாருன்னா 107, ஒரு சபாநாயகர் 106, இன்னும் 12 வேணும். அதுக்கு மற்ற இருக்கிற மற்ற கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களாம் இழுத்து பண்ணுவாங்க அப்படின்றது நம்பர் 1. எடுத்த உடனே இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்ச விஜய் மற்றும் அவரோட தாவேக கட்சி சார்ந்த அனைவருக்கும், வெற்றி அடைஞ்ச அனைவருக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இது வழக்கம் போல் எல்லோரும் சொல்கிறது தான். ஆனால் அதே நேரத்தில் வெற்றி அடைஞ்சவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறது நம்முடைய மரபு. சரி, அப்புறம் திமுக இந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னா, திமுக வாக்கு சதவீதம் ரொம்ப ரொம்ப குறையும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் எல்லா இடங்கள்லையும் அப்படியே அடக்கி பிடிச்சி எல்லா இடங்கள்லையும் தாவேக்கா ஒரு 20-25, சில இடங்களில் சென்னை சிட்டி மேரத்தான் 30 வரைக்கும் வாங்குவாங்க. பட் இந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இதைத்தான் என்னோட முந்தைய காணொலியில் பூரா சொல்லியிருந்தேன். ஆனாலும் திமுக தோல்வி அடையும் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு தோல்வியுடன் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு மார்ஜினில் இழுத்து பறித்து வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போது ஒரு இடத்துலையும் 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, இந்த வித்தியாசத்துலேயே ஒரு 70-80 இடங்களில் திமுக ஜெயிக்கும்னு எதிர்பார்த்தோம். அதெல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. நிறைய கணிச்சது என்னென்னா, அதிமுகலேருந்து கொஞ்சம் ஓட்டுக்களை பிரித்து வாங்குவார், திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சோம். அதுபோக இஸ்லாமியர் வாக்கு அப்படியே சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு விழும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது விழலை. நிறைய இடங்கள் விசாரிக்கும் போது திமுகவுக்கு விழும்னு எதிர்பார்த்த இஸ்லாமியர் வாக்கு, கிறிஸ்தவர் வாக்கு, தலித் வாக்கு அப்படியே விஜய்க்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கு நிறையா டேட்டாலாம் சொன்னோம். அந்த டேட்டாலாம் திரும்ப வேற ஒரு காரணத்தில் தேவைப்படும் போது நம்ம பேசலாம். இப்போது திமுக இவ்வளோ கேவலமாக போனதுக்கு காரணம் இருக்குது. என்னென்னா, அவங்க நலத்திட்டங்கள் பண்ணலையா அப்படின்னா, நிறையா நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மாதம் 1000 ரூபா கொடுக்குறதா இருக்கட்டும், அல்லது பஸ்ஸில் மகளிர் பேருந்து, அப்புறம் படிக்கிறவங்களுக்கு காலை உணவு திட்டம், அப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு எளிய மக்களுக்கான ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. ஆனால் அதே நேரத்தில் அங்கே அரசு அதிகாரிகளும் காவல்துறையும், அப்புறம் நேரடியாக மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள், அதுக்கப்புறம் திமுக கட்சி சார்ந்த ஆட்கள், அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, அரசு நிர்வாகம் இல்லை, கட்சியில் இருக்கிறவங்க, மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கவுன்சிலர் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க அவங்க பண்ணியிருக்க அராஜகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த அராஜகம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நம்பர் 1 நான் தமிழ்நாட்டில் முக்கியமான நிறைய இடங்களுக்கு போய் கேட்டேன். சில கிராமங்கள் அளவு கேட்டேன். அது கேட்கும்போது என்னத்தை பண்ணாங்க, எல்லாம் ஓகே தான், பண்ணுறது ஓகே தான், ஆனால் இவங்களுடைய அராஜகம் தாங்களே, என்ன பண்ணுறது, எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப நொந்துக்கிட்டாங்க. கிராமங்கள்லேருந்து நகரங்கள் இது வரைக்கும். உதாரணத்துக்கு சென்னை சிட்டிக்குள்ளே நீங்கள் வீடு கட்டணுமோ அல்லது வீட்டில் ஒரு பாத்ரூம் கட்டணுமோ, மண்ணை தூக்கி வெளியே கொட்டி வச்சா உடனே சல்லுன்னு வந்துடுறாங்க. என்னது இது இவனுக்கு இவ்வளோ வேணும், கவுன்சிலர் கேட்குறாரு, இவர் கேட்குறாரு அப்படின்னு கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ அந்த இதில் லஞ்சம் ஊழல் புரையோடி போனது. அதுபோக எளிய மக்களின் குரல் திமுகவோட காதுகளுக்கு மேலே செல்லவே இல்லை. எளிய மக்கள் ஏற்கனவே குரலற்றவர்கள். அந்த குரலற்றவர்களின் குரல் வெளியே எப்படி கேட்கும்? ஆனால் அதனத்தில் எனக்கு நடந்த கொடுமை, திமுகவினரால் நடந்த கொடூரம், துயரம், அராஜகம், இதை நான் இப்போது எனக்கு நடந்தது எப்படின்னா வெளியில் வேறு யாருக்கும் நடந்துச்சு அப்படி இல்லை. எனக்கு நடந்தது சின்னதாக நான் சொல்லிடலாம். 2023 என்னோடய ஆஃபீஸ் வடபழனி குமரன் காலனி மெயின் ரோடு நம்பர் 178/3 and 4, அது ஜேபி டவர் அப்படிங்கிறதுல, அது எனக்கு சொந்த அண்ணனோட பில்டிங். அந்த இடத்த நான் தான் வாங்கி கட்டி எல்லாம் பண்ணோம். அவர் 2016 ஏப்ரலில் இறந்து போனார். கேன்சர். 1.5 வருஷம் அவர் கூடவே இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டேன். அவர் இறந்து போனார். அதுக்கப்புறம் மரண தருவாயில் கொஞ்சம் குடும்பத்தை பார்த்துக்க சொல்லும்போது நான் வேறு வழியில் எல்லாம் பார்த்துக்கிட்டோம். ரொம்ப நேர்மையாக, கரெக்டாக, காசு விஷயத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் பொண்டாட்டி பேருக்கு மாற்றி விட்டு, ஏன்னா அண்ணின்னு சொல்ல அப்படின்னா, அண்ணின்னு சொல்லக்கூட எனக்கு வாய் கூசுது. ஏன்னா அவங்க நடந்துக்கிட்ட விதம் அவ்வளோ தரக்குறைவாக, அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ 6.5 வருஷம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் அங்கேருந்து வருமானத்தெல்லாம் எடுத்து இன்னும் 2 இடம் சென்னையில் இளங்கோ நகர்லேயும் வலசரவாக்கத்துலேயும் 2 பில்டிங்கோட ஒரு 1.25 கிரவுண்டு 1 கிரவுண்டு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணோம்.
என்னென்னா எனக்கு வந்து அப்போ அந்த இடத்துல எங்கள் அண்ணன் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் எனக்கு வந்து எழுதி கொடுக்கணுன்னாரு. அது கை நடுங்கிருச்சு, முடியலை. அதெல்லாம் வேறு விஷயம். எனக்கு அதெல்லாம் சரி நம்ம இடம் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு மரத்தால் இதால் போட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உள்ள தியேட்ரு, எடிஷூட்டு, அப்புறம் மீட்டிங் ரூமு, அது ரிசப்ஷன் சொல்லி ரொம்ப பரபரப்பாக அப்படி உள்ளே என்ட்ரு பண்ணால் அப்படி எல்லாமே வுட்டில் அப்படி பார்த்தா வந்து டிசைன் அப்படி இருக்கும். அவ்வளோ செலவு பண்ணி ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சு கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா தாண்டி அது வந்து உள்ளே போனால் என்ட்ரன்ஸு, ரைட்டில் போனால் ஒரு பெரிய மீட்டிங் ஹால், அந்த ரூமு அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போய் லெஃப்ட்டில் போனால் ஒரு எடிட் ஷூட்டு, ரைட்டில் போனால் வந்து ஒரு மினி தியேட்டர், பிரிவு தியேட்டரு. அந்த பிரிவு தியேட்டரில் வந்து நிறையா பேருக்கு சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து நம்மளால் நிறையா பேர் பயன்பெற்றவங்க இருக்காங்க. அப்பப்போ வந்து கேபிள் டிவியில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு அவங்களையும் இங்கே இருக்க சின்ன தயாரிப்பாளர்களையும் இணைச்சி விட்டு முடிஞ்ச அளவுக்கு சினிமாவுக்கு என்ன பண்ணணுமோ நிறைய வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் திடீர்னு வந்து திமுக கட்சி கொடியை கட்டிட்டு வந்த ஒரு ஆள், அதை அவருன்னு சொல்லக்கூடாது, அவன் தான் சொல்லணும். ஏன்னா அவனால் அதுவும் திமுக அவன் காரில் வந்து திமுக கட்சி கொடியை கட்டிட்டு வந்து அவன் பண்ண அராஜகம், கரண்டை கட் பண்ணி விட்டு இப்போ என்ன கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் வந்து 50 லட்ச ரூபா மேலே செலவு பண்ணி ஆஃபீஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பண்ணலாமா, நீங்கள் காசு கொடுத்து நான் ரெண்டல் கொடுக்கவா, இல்லை ஏல்லாம் இல்லை நம்ம இடம் தானே நீங்கள் கட்டிக்கிங்க அப்படின்னா 50 லட்ச ரூபா. ஏன்னா எந்த ஒரு இடத்துல இஷ்டத்துக்கு வந்து 50 லட்ச ரூபா சும்மா மானாங்கண்ணியாக வந்து போட்டு கட்ட முடியாது. அங்கே கட்டினா அதுக்கப்புறம் 4வது மாடியில் காஸ்மோஸ் என்டர்டைன்மெண்ட்னு ஒரு கம்பெனி சவுண்ட் மிக்சிங் தியேட்டர் வச்சுருந்தாங்க. அவங்க அந்த இடத்த வாங்கி ரெடி பண்ணி எல்லாம் பண்ணும்போதே கரெக்டாக கொரோனா லாக்டவுன் வந்துருச்சு. 2 முறை லாக்டவுன் வச்சு அவங்களால வந்து ரன் பண்ணவே முடியலை. 2022 டிசம்பரோடு அவங்களால முடியலை. அதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதம் டைம் கொடுத்து, ஏன்னா நான் தான் வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். டைம் கொடுத்து அப்போ எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு தகவல் சொல்லிகிட்டே இருக்கேன். அவங்களால கொடுக்க முடியாது, ஒரு 5 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம், வேறு யாருக்கும் கைமாற்றி விடட்டும்னு. அவங்களால முடியலை. அப்புறம் என்ன சொன்னார், நீங்களும் சினிமாவில் தானே இருக்கீங்க, நீங்கள் வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி அவர் 78 லட்ச ரூபா செலவு பண்ணதை எனக்கு வந்து 30 லட்ச ரூபா கொடுத்தாரு. அப்போ என்ன ஒரு 2-3 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் போனால் கூட ஒரு 35 லட்ச ரூபா நான் 35 லட்ச ரூபாய்க்கு செல் பண்ணால் கூட ஒரு 1 லட்சம் 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கலாம். அதை வந்து அந்த இதுக்கு மெயின்டெனன்ஸ் வச்சுக்கலாம், அந்த பில்டிங் மெயின்டெனன்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா மாதம் பில்டிங் மெயின்டெனன்ஸ்க்கு தனியாக வந்து எங்கள் அண்ணன் பொண்டாட்டி காசு வாங்கிட்டு இருக்கேன். ஒரு 80 ரூபா, 80,000 ரூபா, 85,000 ரூபா அப்படின்னா அங்கே தோட்டக்காரங்க, செக்யூரிட்டி, அங்கே மெயின்டெனன்ஸுக்கு அங்கே இருக்கிற வேலை பார்க்குற ஆட்கள் அப்படின்னு, அதுக்கப்புறம் ஏதாவது உடஞ்சி போனால் இது போனால் மாத்திரைக்கத்துன்னு எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது என்னோட சொந்த பில்டிங் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் கணக்கு வழக்கில் ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இடையில வந்து அவங்க வந்து ஒரு 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம்னு எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. எப்போ தெரியுமா, இளங்கோ நகரில் வீடு வாங்கும் போதும், இதில் வலசரவாக்கத்தில் அடுத்து இன்னொரு வீடு வாங்கும் போதும் அங்கே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக அவங்க நேரடியாக பண்ணாமல் எனக்கு வந்து அனுப்பிச்சி வச்சு அதை நான் கேஷாக எடுத்து நிறையா கொஞ்சம் கொடுத்து ஹேண்டில் பண்ணேன். ஓகே, இது வந்து அவங்களுக்கு நான் பண்ண உபகாரம். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா நான் 2023 செப்டம்பரில் ஆரம்பித்து அந்த முகமது அனீஸ்னு ஒருத்தன், அவன் ஊர் எதுன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பெரியப்பட்டினம் அண்டு கீழக்கரை 2க்கு இடையில வண்ணாங்குண்டுன்ற ஒரு ஊர். ஓகே, அந்த ஊரை சேர்ந்தவன் இங்கே வந்து சென்னையில் ஏதோ செக்யூரிட்டி கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணுறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். முதல்ல வந்த புதுசில் அவன் யாருனே தெரியாது. கீழே கரண்டை கட் பண்ணி விட்டான். செப்டம்பர் 23, 2023 கரண்டை கட் பண்ணி விட்டான். நான் வந்து அவன் வந்து யாருன்னு தெரியாது. அதனால் கேட்டு நான் வந்து எங்கள் அண்ணன் முன்னாடிட்ட ஃபோன் அடிக்கன்னு எடுக்கலை, வாட்ஸ்அப்பில் போடுறேன், கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸில் 27ஆம் தேதி செப்டம்பர் 4 நாள் கழித்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அங்கே வந்து இளங்கனின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் லா அண்ட் ஆர்டர், அவர் வந்து என்னோடய அப்ளிகேஷனை பார்த்துக்கிட்டு புகாரை பார்த்துக்கிட்டு அது எப்படி பேசிக் கம்யூனிட்டிஸ் அதை வந்து எப்படி கட் பண்ணக்கூடாது அப்படி தாட் போட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். பேசிவிட்டு மறுநாள் ஆளை கூப்பிட்றாங்க. பார்த்தா ஒரு படையே வர்றாங்க. எங்கள் அண்ணன் முன்னாடியாவது அண்ணன் பையன் ஒருத்தன், அனீஸு, அவங்களோட ஒரு 4 அடியாள்கள். அதுக்கப்புறம் வந்து ரவீந்திரநாத், ஜெயபால் ரவீந்திரநாத் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வொகேட்டு, அவர் கூட ஒரு 4 பேர் ஜூனியர்னு சொல்லி வந்து தட்டப்படம் வந்து 1 மணி நேரம் அந்த இன்ஸ்பெக்டர் பேசுனாங்க. கூப்பிட்டு என்ன திரும்ப கூப்பிட்டு நீ உடனே காலி பண்ணுங்க, அடுத்த இடத்துல எப்படி இருக்க போச்சு அப்படின்னு தாட் போட்டினார். அப்படிலாம் பண்ண முடியாது. அது இடத்த வாங்கின நானும் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கான எல்லா இது இருக்குது. எனக்கு இதுக்கான டீட்டெயில் வந்து நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னா 2 அக்ரிமெண்ட் போடலை. ஏன்னா சொந்த இடம் மாதிரி பண்ணி தான் கேட்டு தான் பண்ணுறேன். அதில் வந்து சும்மா மனங்கனையாக போடாங்களா அப்படின்னா இல்லை நீ ஒரு நாள் காலி பண்ணணும், என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன தாட் போட்டார். நான் சொன்னேன், இந்த மிரட்டெல்லாம் வெளியே வச்சுங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு நான் கிளம்பி வந்துட்டேன். இல்லை கையெழுத்து போட்டு போடணும், அதெல்லாம் போட முடியாது, நான் வந்து என்னோட அட்வொகேட்டை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப நான் ஒரு அட்வொகேட்டை அரேஞ்ச் பண்ணுறேன் ஒரு நண்பர் மூலமாக. அவர் திருநெல்வேலிக்கார் KS குமார்னு ஒரு அட்வொகேட்டு, அவர் மனைவி வந்து வல்சலா குமார். அவங்க வந்து சீனியர் கவுன்சில் அப்படின்னு இருக்காங்க. அவங்க வந்து முதல்ல கேட்டது வந்து எனக்கு ஒருத்தருக்கு கேட்கும்போது அட்வொகேட் ஒரு 20,000 கொடுங்க, நான் அப்ளை பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. இவர் வந்து 1 லட்ச ரூபா கொடுங்க, நான் 1 வாரம் 2 வாரத்தில் நான் வந்து
கரண்ட்டை ரீஸ்டோர் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் பேச்சுவார்த்தை முடிச்சு நீங்கள் காலி பண்ணிக்க, ரைட், ஓகே ஃபைன் அப்படின்னு ₹1,00,000 கொடுத்தேன். அந்த டைமில் உண்மையிலேயே எனக்கு வந்து சினிமா பண்ணுறதுக்காக வெளியில் ஏகப்பட்ட இடங்களில் பணத்தை விதைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே 4வது மாடியில் வந்து அதை வாங்குறதுக்காக வெளியில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி பண்ணியிருக்கேன். கையில் பைசா இல்லை அந்தளவுக்கு திடீர்னு. ஏன்னா எப்போவுமே சினிமா தொழில் பண்ணுறவங்க, எந்த தொழிலாக இருந்தாலும் பண்ணுறவங்க கையில் கட்டுக்கட்டாக பணத்தை வச்சிருக்க மாட்டாங்க. தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, முதலீடு பண்ணிகிட்டே இருக்கணும். அது மாதிரி சினிமாவில் பண்ணிட்டு வந்து எனக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஆனதுக்கப்புறம் வந்து அங்கே போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அக்டோபர் 13ஆம் நான் வந்து எப்படின்னா அக்டோபர் 4, 5 வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அக்டோபர் 13 விசிகா விடுதலை சிறுத்தை கட்சி அதை சேர்ந்த தென் சென்னை மாவட்ட துணை செயலாளர் புதியவன் அப்படின்ற ஒரு தலைமையில் 10 பேர் பசங்க போட்டு வர்றாங்க. அவங்க ஆட்கள்லாம் பார்த்தா எனக்கு உண்மையிலே பரிதாபமாக ஒரு மாதிரி இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. பார்த்தா கையில் கத்தியோட 4வது மாடிக்கு வர்றாங்க. அங்கே சவுண்ட் மிக்சிங் தியேட்டரில், அந்த சவுண்ட் மிக்சிங் தியேட்டரில் வந்து இவரை விட்டு போனதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அதாவது 2023 மே மாதம் அந்த இதை வாங்குறேன். நான் அவர்கிட்ட வாங்கி கைமாற்றி விட்றதுக்காக வாங்குறேன். அவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கேன், அக்ரிமெண்ட் போடுறேன். வாங்கினதுக்கப்புறம் இங்கே பார்த்தா கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நயன்தாராவோட கம்பெனி, அந்த கம்பெனியில் இருக்க ஒரு இங்கிலீஷ் படம், அதுக்கப்புறம் சீமான் நடித்த அமீரா அப்படின்ற படத்தோட இதெல்லாம் முடிஞ்சு சீமான் அவர்கள், அவர் மனைவி, அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் வந்து அங்கே அந்த தியேட்டரில் மேலே வந்து படம் பார்த்துட்டு, அப்புறம் லியாகத் அலி கான் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கூட இருந்த டைரக்டர் அவர் கூட இருக்கார். வந்தால் இன்னும் இவ்வளோ அருமையாக இருக்குது, தியேட்டர் நல்லா இருக்குது, பில்டிங் நல்லா சுத்தமாக வச்சுருக்கீங்களே அப்படின்னா, இல்லை இவர் வந்து துபாயில் இருந்தார், துபாய் ஸ்டைலில் எல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னா அங்கே நல்லா இருக்கு. அப்புறம் பக்கத்து கீழே வந்து ஆஃபீஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எல்லாம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு பாராட்டிட்டு போனார். அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து இது இப்படி உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அது வந்து டிசம்பரில் வந்து பார்த்தா எல்லாம் உள்ள நம்மளை ரவுடிகளை வச்சு விரட்டி, அதுக்கப்புறம் வந்து மேலேருந்து எல்லாத்தையும் உடைச்சி, அவங்களுக்கு தெரியுமா, அதாவது சிற்பி கஷ்டப்பட்டு சிற்பம் செஞ்சுருப்பாங்க, அது உடைக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாத்தையும் பிச்சு புட்டிங்கி உடைச்சி, கிட்டத்தட்ட அதோட செகண்ட் ஹேண்டு விலை மட்டும் பார்த்தா ₹40,00,000. அந்த டைமில் 2023 ₹40,00,000 பக்கம் அந்த மெஷினரி எல்லாமே, அது எல்லாத்தையும் உடைச்சி வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து எப்படின்னா, நான் உடனே வந்து புகார் கொடுக்குறேன் எங்கள் கமிஷனர் ஆஃபீஸில். புகார் கொடுத்தா அவங்க எங்கேயும் அனுப்பிச்சி விட்றாங்க. நான் வந்து இங்கே இன்ஸ்பெக்டர் பார்க்குறேன், ஏசி பார்க்குறேன், ரவுடிகள் வரும்போது ஏசிக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், 100க்கு பண்ணிவிட்டு ஏசிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். உடனே எல்லாம் பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம் பேசுகிறாங்க. ஒரு நடவடிக்கை இல்லை. கமிஷனர் கொடுக்குறேன், அது திரும்ப வந்து இங்கே தான் வருது, கிரைம் இதுக்கு வருது, இன்ஸ்பெக்டருக்கு வருது. அந்த லேடி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கண்டுக்கவே இல்லை. இப்படி எல்லாமே திரும்ப திரும்ப என்னென்னா, ஒரு கட்டத்தில் முரளின்னு ஒருத்தர், அவர் வந்து அப்போ ஆளுங்கட்சியார் கூட ஒருத்தங்கிட்ட ரொம்ப மேலிடத்தில் நெருக்கமாக இருக்கிறவர், அவருக்கு வந்து கால் வந்து அவருக்கு என்ன கூப்பிட்றாரு, பேசுகிறாரு. அப்போ அவருக்கே வந்து மெசேஜ் வருது, கால் வருது. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன்றும் நடக்காதுங்க, நான் வந்து போலீஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ காசு கொடுத்துருங்க. என்ன சொன்னார்னா, போலீஸ் காசு கொடுத்ததே அந்த இளங்கனின் இன்ஸ்பெக்டருக்கு ₹1,00,000, சுரேஷ்குமார் அந்த டைமில் இருந்த ஏசிக்கு ₹3,00,000, அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எஸ்ஐக்கு வந்து ₹50,000, ரைட்டருக்கு ₹15,000 எல்லாம் கொடுத்தாச்சு. இவருக்கு வந்து அந்த அட்வொகேட் டீம் அதுக்கு காசு கொடுத்தாச்சு. அங்கே ஒரு ஹைகோர்ட்டில் அட்வொகேட், அவங்க வந்து அப்ரார் முகமது அப்துல்லா அப்படின்னு அந்த டீமுக்கு பெரிய காசு. அப்புறம் அந்த டைமில் அங்கே சிட்டி சிவில் கோர்ட்டில் இருந்த அட்வொகேட், அங்கே இருக்க ஜட்ஜு வரைக்கும் காசு கொடுத்தோன்னு அந்த டீட்டெயிலும் கொடுத்தாங்க. எனக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி கிரிமினலாக யோசிக்கவே இல்லை. அப்படி கிரிமினலாக யோசிச்சிருந்தேன்னா 2016 எங்கள் அண்ணன் வந்து இறந்த உடனே அந்த பில்டிங்கில் பாதி என் பேருக்கு எழுதி வாங்கியிருப்பேன். ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது, அவருக்கு வேண்டாம், அடுத்த சொத்து வேண்டாம் அப்படின்னு நான் வந்து நேர்மை இருக்குன்னு நினச்சி இது மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வெள்ளந்தியாக இருந்ததுனால அப்படி ஆகிப்போச்சு. அப்புறம் திரும்ப நான் பேசுகிறேன், இந்த மாதிரி மேலே வந்து தியேட்டர் பூரா உடைச்சிட்டாங்க. 4th ஃப்ளோரில் இந்த மாதிரி தியேட்டர் எப்படி இருந்தது, அங்கே சவிதா காலேஜிலேருந்து விஸ்காம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணுறதுக்காக எப்படின்னா அந்த சவுண்டு பற்றி படிக்கிறதுக்காக வந்தாங்க, அவங்களோட ஃபோட்டோ இது எல்லாமே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். வர்ற ஆட்கள் பூரா வந்து பார்த்து சவுண்ட் நல்லா இருக்குது எல்லாம் பார்க்குறாங்க. கைமாற்றி ஒருக்காக பேசுகிறேன், மும்பையிலேருந்து, பெங்களூர்லேருந்து, சென்னையிலேருந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு ரேட்டெல்லாம் பேசிவிட்டு சரி சீக்கிரம் வந்துட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. அங்கே பார்த்தா பேனு கிடக்கு, இவ்வளோ மோசமாக இருக்குது. அப்புறம் சீமான் வந்து என்ன சொன்னார்னா, ஓகே நான் வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, அது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொன்னார். அவரும் பண்ணலை, அவர் வச்சுக்கலாம். ஏன்னா அவர் பண்ணித்தரேன்னு சொன்னார், பண்ணலைங்கிறது அவரோட குற்றச்சாட்டு இல்லை. பட் பண்ணலை, வாக்குறுதி கொடுத்தாரு, நல்ல இடமா இருந்துச்சு, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி சொன்னார். பட் அவருக்கான கஷ்டம், அவருக்கான பிரச்சனை, அதை சொல்ல வரல. அப்போ முடிஞ்சா அப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட கேஸை வந்து ட்ராக் பண்ணி ஒரு மாதிரி ஆக்கிட்டார். ஒரு கேஎஸ் குமார் அண்ட் வல்சலா குமார் அவங்க வந்து என்கிட்ட காசு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்ககிட்டையும் காசு வாங்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்போ வந்து போக வேண்டியதானே அப்படின்னு. இவன்னா ஹைகோர்ட்டில் வந்து இந்த சிட்டி சிவில் கோர்ட்டில் நான் போட்ட இன்டர்லாக்டரி அப்ளிகேஷன் IA
அதாவது இடைக்கால அப்ளிகேஷன் இருக்குது, அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதை ஹைகோர்ட்டுக்கு போகிறோம், இடைக்கால இது போடுறோம், அதையும் டிஸ்மிஸ் பண்ணாங்க, டைம் கொடுத்தாங்க. அதுக்கடையில் பார்த்தா என்ன நுழைய விடலை. அதுக்கப்புறம் இந்த ஓஎஸ்ன்னு சொல்லி ஒரிஜினல் சூட்டு அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இவர்கிட்ட வந்து நீங்கள் வக்காலத்தை கேன்சல் பண்ணிட்டு நானே நேரடியாக போய் அப்பியர் ஆகி நானே வாதாடுறேன். கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த கோர்ட்டில் இந்த அட்வொகேட்டு இவங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணதுனால நான் வந்து நானே நேரடியாக வாதாடுறேன். அதுக்குன்னு எல்லா அட்வொகேட்டும் மோசம் இல்லை, ஆனால் நான் பார்த்த அட்வொகேட்டு மோசமாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு நண்பர்கள் 1-2 அட்வொகேட் இருக்கு, அவங்க வந்து எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய கைடன்ஸோடு சேர்த்து நானே நேராக போய் வாதாடுறேன், நானே டைப் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். அப்புறம் ஐஏ போடுறது எல்லாமே அதுக்கு வந்து செட்டசைட் பெட்டிஷன் எல்லாமே நானே பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு பண்ணுறேன். இன்னும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து திமிரு தெனாவட்டு ரொம்ப ஓவராக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் வருது, எலெக்ஷனில் பார்த்தா திமுக பயங்கரமாக வந்து எல்லா இடமும் வந்து மெஜாரிட்டி வருது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே. ஏன் நான் முதற்கொண்டு அங்கே வெளியில் கேட்கும் போதெல்லாம் அந்த ஒரு பிம்பம் இருந்துச்சு. அப்போ இவர் விஜய் எல்லாத்தையும் பிரிப்பார் அப்படின்னாங்க, திமுக வந்து மெஜாரிட்டியில் ஜெயிக்குது அப்படின்னாங்க. அந்த திமிரு தெனாவட்டு எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 8-9 நாளைக்கு முன்னாடி, 14ஆம் தேதி ஏப்ரல் 14 பார்த்தா ஒரு பக்கம் லேசாக உடஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் போலீஸை கூப்பிட்டா செல்வகுமார்னு ஒரு எஸ்ஐ வந்தார். வந்து கூப்பிட்டு பேசி எங்கள் அண்ணன் பொண்டாட்டிகிட்ட ஃபோனில் பேசி என்ன வந்து இப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் கோர்ட்டில் கேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களும் வந்து ஒன்றும் சொல்லலை. அடுத்து வந்து 21ஆம் தேதி போனால் திரும்ப ஆள் வந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க. உடச்சி திரும்ப நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், 100க்கு ஃபோன் பண்ணுறேன், 100க்கு ஃபோன் போகவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், அங்கே போனால் ஆள் வந்தாங்க. வந்து கீத பிரசாத்னு ஒருத்தர், அவர் வந்து பேசினா வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நான் வேறு வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் வந்து என்னங்க நான் வந்து சத்தம் போட்டு விட்ருக்கேன், இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னாரு. ஈவினிங் வர திரும்ப உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், வடபழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே போனால் சரவணன் ஒருத்தர் வர்றாரு, எஸ்ஐ வர்றாரு. வந்து கூப்பிட்டு பேசிட்டு என்னங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது எச்சரிக்கை பண்ணுறாரு. வந்து நான் வந்து எச்சரிக்கை பண்ணிருக்கேன், இனிமேல் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் உடைக்கிறாங்க. உடச்சி அப்புறம் திரும்ப நான் வந்து 100க்கு ஃபோன் பண்ண அப்போ எடுத்தாங்க, டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அப்புறம் அங்கேருந்து வந்தாங்க, ஒரு 3 பேர் வந்தாங்க. அது வந்து பிசி எல்லாம் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அங்கே பார்த்தா பில்டிங்கில் அப்துல் காதர்னு ஒருத்தன், அவன் இன்சார்ஜ். அவன் வந்து விருதுநகர் பக்கத்தில் புதுப்பட்டின்னு ஒரு கிராமம் சேர்ந்த ஒரு சொந்தக்காரன். அவன் வந்து முதல்ல அந்த சொந்தக்காரனை வந்து சும்மா கிடக்கானேன்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சது. அவன் பார்த்தா முன்னாடி இவர் வந்து செல்வகுமார், அப்புறம் இவர் வந்திருக்கும் போது பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு 1.5 அடி ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கிட்டு குத்துற மாதிரி வர்றான். இந்த அளவுக்கு மோசமாக இருக்காங்க, இப்படியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. அப்போ வந்து எஸ்ஐ வந்து என்ன முன்னாடி இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார் அவனை. அப்போ அப்துல் காதர்ன்றவன் வந்து அம்பாடு உட்காந்துருந்தான். இப்போ 3 பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டா வந்து அவர் தான் இன்சார்ஜ்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டா வந்து என்ன வந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம், என்னென்னு எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன தெரியும், அப்படி தெரியும் அப்படின்னு போலீஸ்காரன் ரொம்ப எதிர ஆரம்பிச்சோன்னே போலீஸ்காரன் கோவம் வந்துருச்சு. என்ன பேசிட்டு நீ ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கையை பிடிச்சி சட்டை பிடிச்சி இழுத்து அப்படின்னு பண்ண உடனே கொஞ்சம் கழிச்சு வந்து அந்த பில்டிங் சம்மந்தப்பட்ட ஒருத்தன் வந்தான். அவன் வந்து பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி அநாகரிகமாக நடந்துக்கிட்டு அப்புறம் போலீஸில் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்மிஸ் ஆர்டர் இருக்குங்க அப்படின்னா. இல்லை நான் சொன்னேன், இந்த டிஸ்மிஸ் ஆர்டர் நான் போட்ட வழக்கு, அதில் வந்து இன்டரிம் அது, ஆனால் ஒரிஜினல் வழக்கு நடந்துக்கிட்டு இப்படி உடைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தா எலெக்ஷன் வந்து ரிசல்ட்டு 4ஆம் தேதி வருது. அது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்தோடனே திமுக மண்ணை கவ்விருச்சு. ஓகே, எனக்கு வந்து எப்படின்னா திமுக என்னோட பிரச்சனைக்காக திமுக மண்ணை கவுனது சந்தோஷமா அப்படின்னா உண்மையிலே எனக்கு சந்தோஷம். திமுக மண்ணை கவுனதில் எனக்கு சந்தோஷம். முதலமைச்சர் தோத்ததில் சந்தோஷம் அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. வெரி சிம்பிள். ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு இவங்க பண்ணுற விதம், அந்த மாதிரி போலீஸ்காரங்க எனக்கு கேவலமாக நடந்துக்கிட்டது, அப்புறம் காசு இருக்குங்கிறதுக்காக இவங்க பண்ண விதம், அந்த முகமது அனீஸ்ன்றவன் உண்மை, அப்புறம் ஜெய்வுனிசா ஜெகபர் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் பொண்டாட்டி இந்த நடந்துக்கிட்ட விதம் பார்த்தா அவ்வளோ கேவலமாக, இவ்வளோ மோசமாக, இப்படியெல்லாம் வந்து உண்மையிலேயே சட்டத்தை வந்து காசை வச்சு வளைச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஓட்டு வந்து காசை கொடுத்து நம்ம விலைக்கு வாங்கிடலாம் நினச்சாங்க. அதுக்கு எல்லாத்தையும் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு சங்கு ஊதுனாங்கல்ல, ஆப்பு வச்சாங்கல்ல, அந்த ஆப்பு. அதனால என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து விஜயை வந்து நான் மனசார பாராட்டுறேன். இந்த மாதிரி காசு கொடுத்தாலும் அதை வாங்கினா கூட நாங்கள் விசிலுக்கு ஓட்டு போடுவோம், நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் மேட்டிமைத்தனத்தோடு வந்து எங்களை வதைக்கிறீங்கல்ல, அந்த வதைப்புக்கு நாங்கள் வந்து உங்களுக்கான எதிராக மாறி குத்துறோம் அப்படின்னு குத்துனாங்கல்ல, அந்த குத்துக்கு நான் வந்து உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். திமுக தோல்வி வந்து எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. நான் எனக்காக மட்டும் இல்லை, இந்த விளக்கத்தை ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து மீடியாவில் இருக்கேன், சினிமா பண்ணுறேன், இந்த மாதிரி எவ்வளோ பேர்கிட்ட கான்டாக்டில் இருக்கேன். நான் வந்து எத்தனை பேர்ட்ட நான் அறிவாலயத்துக்கு போகிறேன், அறிவாலயத்துக்கு அப்ளிகேஷன் எடுத்து போகிறேன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா திமுக கட்சி கொடிக்கிட்டு தானே வந்து டான் ஆட்டிட்டு வந்தான்ல அவன் முகமது அனீஸ்ன்றவன். அப்படி வரும்போது பார்த்தா அதை வந்தான்னு சொல்லிட்டு அவனை டீட்டெயில் எடுத்துகிட்டு நான் வந்து அங்கே அறிவாலயத்துக்கு போகிறேன். அங்கே பார்த்தா அன்பகம் கலைன்னு ஒருத்தர், அவர் சொன்னார் 2 கோடி பேர் இங்கே தொண்டர் இருக்காங்க,
அவத்த அப்படி வந்து எப்படிங்க கட்சி கொடி கட்டினா எப்படிங்க கேட்க முடியும் அப்படின்றாரு. நான் சொன்னேன் 2 கோடி பேரும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வர்றாங்க, உங்கள் கட்சி கொடி கட்டிட்டு வர்றாங்க, எனக்கு பிரச்சனை பண்ணுறான் அவன், அதனால் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று. என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. சரி ஓகே உங்கள் இஷ்டங்க அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி மேலே 4வது மாடியில் இப்படி ராபரி பண்ணாங்க இல்லையா, அதாவது கொள்ளையடிச்சாங்கல்ல அந்த நம்ம பொருள்கள் எல்லாத்தையும், அதை கேட்டுட்டு அவர் நக்கீரன் கோபால், அண்ணன் நக்கீரன் கோபால், அவர் வந்து நமக்கு வந்து அறிமுகமானவர். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அப்படின்னு. என்ன இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் போடுன்னு சொல்லி 2 பக்கத்துக்கு நக்கீரனில் அவர் வந்து திமுக அனுதாபியாக இருந்தால் கூட திமுக காரன் ஒருத்தர் இவ்வளோ மோசமாக பண்ணிட்டானே, இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கத்துக்கு ஆர்டிக்கல் போடுறாரு. அதையும் எதுவுமே கண்டுக்கல. அதாவது திமுகவோட காதுகள் வந்து செவிடாக இருக்குது. இது திமுக காதுகளுக்கு நான் இத்தனைக்கும் இங்கே வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் போட்டிருக்கேன், இமெயில் போட்டிருக்கேன், நேராக போயிருக்கேன். எங்கே இங்கே வந்து வடபழனி போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் டிசி ஆஃபீஸ், அது டெப்டி கமிஷனர் ஆஃபீஸ் அங்கேஜ் ஜெயின் அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து மவுண்ட்டில் வந்து இவர் சிபி சக்கரவர்த்தின்னு சொல்லி ஜாயின்ட் கமிஷன் அவரை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே இதில் இருக்கிற தினத்தந்தி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கமிஷன் ஆஃபீஸ் அங்கே போய் பார்த்து அப்ளிகேஷன் கொடுத்து பார்த்தேன். அப்புறம் வந்து சிஎம் செல்லுக்கு ஒரு 3 வாட்டி போய் அப்ளிகேஷன் கொடுத்து நான் வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் சிஎம் ஆஃபீஸுக்கு வர லெட்டர் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அறிவாலயத்துக்கு நேராக போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட பேரை பார்க்குறேன். ஒன்றுமே நடக்கலை. நான் இவ்வளோ தூரம் கதறேன், இவ்வளோ பண்ணுறேன். அப்புறம் பார்த்தா மீடியா அங்கே போகிறேன். மீடியாவில் வந்து மீடியாவில் தெரிஞ்ச நண்பர் வந்து என்ன சார் இங்கே அப்படின்றாரு, எங்கள் கமிஷன் ஆஃபீஸில். ஏன்னா அவரை எப்படி தெரியும் அப்படின்னா, அங்கே இதில் வந்து சேப்பாக்கத்தில் இது இருக்குது, நம்ம சென்னை ப்ரெஸ் கிளப்னு இருக்குது. அந்த ப்ரெஸ் கிளப்பு புதுசாக கட்டும்போது அதுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டன் வந்து நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். டிசைன் பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன். ரொம்ப பாராட்டினாங்க. அதில் எனக்கு நிறைய பேர் பழக்கம். அங்கே இருந்தாங்க வந்து என்ன சார் இங்கே அப்படின்னு இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒன்று, இங்கே வாங்க சார் அப்படின்னு உடனே ஒரு 10 மீடியா ஆட்களை கூப்பிட்டு வச்சு, அது மின்சி மீடியா தொலைக்காட்சி ஆட்களை கூப்பிட்டு வச்சு உடனே பேட்டி எடுத்தாங்க. நான் வந்து 5 நிமிஷம் பேட்டி கொடுத்தேன், டீட்டெயில் காமிச்ச உடனே அது எல்லாத்துலேயும் வந்து சேர்ந்துச்சு. அப்புறம் பார்த்தா இவன் அனிசன்றவன் வந்து இல்லைங்க எங்களை இப்படி கேவலப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ பண்ணது வந்து இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட, ஒரு வார்த்தை கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன பிரச்சனை கேட்குறதுக்கு வந்து உனக்கு இது இல்லை, நீ வந்து இஷ்டத்துக்கு நம்ம கையில் எல்லா பவரும் இருக்குது, திமுக வந்து நமக்கு பின்னாடி இருக்குது, கட்சி கொடி கட்டிட்டு வந்து ஆட்டிக்கிட்டே வந்து நீ எல்லாத்தையும் உடச்சி எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணால் பின்னாடி கேட்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்களா, எல்லாம் வந்து அப்படியே பயந்து போயிடுவாங்களா? நீ வந்து அப்புறம் மீடியாவில் சொல்லத்தானே செய்வாங்க. நீ வந்து வண்ணாங்குண்டல் இப்போ அந்த ஆளுக்கு வந்து என்னைக்கு அடுத்தது என்ன கேள்விப்பட்டனா, அந்த ஆள் வந்து பேருக்கு தான் வந்து இது செக்யூரிட்டி கம்பெனி, ஆனால் பண்ணுறது பூரா 2ஆம் நம்பர் தொழில்னு கேள்விப்பட்டேன். நான் நேராக பார்க்கல, ஆனால் அங்கே சொன்னாங்க. ஒரு சில வாய்ஸ் மெசேஜ் வேறு கையில் வச்சுருக்கேன் நான். அதாவது இவங்க பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, என்னமோ திமுக வந்து அவங்களுக்கு பின்னாடி நிற்கிது, அரணா நிற்கிது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அநாகரிகமாக அராஜகம் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து மக்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு பொத்திட்டு இருப்பாங்க. அப்படித்தானே? திமுக வந்து இப்போ தோத்ததில் வந்து முக்கியமான காரணம் இந்த முகமது அனீஸ் மாதிரி ஏகப்பட்ட அனீஸ்கள் வந்து இங்கே இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அவங்க பண்ண இந்த மாதிரி அவங்க பறித்த குழியில் தான் திமுக வந்து இப்போ விழுந்து கிடக்கு. இவ்வளோ கேவலமான ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன். நான் 2.25 வருஷமாக கதறேன்ல, இவ்வளோ தூரம் பண்ணுறல, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க துப்புல்ல இந்த திமுகவுக்கு. இந்த அரசு காதுல என்ன செவிடா? ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேட்கறதுக்கு வழி இல்லை. இவ்வளோ கேவலமாக நடந்த இந்த கட்சி வந்து தோத்ததில் எனக்கு உள்ளபடியாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து எப்படின்னா இந்திய அளவில் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி செக்குலராக எல்லாம் பண்ணுறாங்கன்னா அது பண்ணுறாங்க, எல்லாம் கரெக்ட் ஓகே. ஆனால் கீழே மக்களை பூரா வந்து இளவெடுக்க விட்டீங்கல்ல, அப்போ என்ன நடக்கும்? அப்போ திமுக வந்து என்ன நல்ல கட்சியை கெட்ட கட்சினா, திமுக வந்து சில விஷயங்களில் இந்த இதில் எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி எளிய மக்களை குரலற்றவன் குரலை வந்து கேட்க முடியாத அளவுக்கு உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் அப்படி வச்சுக்கிட்டு கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இப்படி தான் நடக்கும், சங்கூதி தான் போகும். இதை விட இன்னும் மோசமாக நடக்கும். நீங்கள் என்னைக்கு வந்து உருப்படியாக எளிய மக்களோட குரல் வந்து இல்லை கேட்குதோ அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களோ, ஏன் வந்து திரும்ப வந்து ஜெயலலிதா மேடம் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வரும்போது போலீஸ்காரங்களாக இருக்கட்டும் கட்சிக்காரங்கள எந்த அளவுக்கு இருந்தாங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் சட்டம் ஒழுங்கை வந்து அவ்வளோ கேவலமாக வச்சுக்கிட்டு, அதுக்கு உதாரணம் நான் இவ்வளோ டீட்டெயிலோடு சொல்கிறேன். நான் எவ்வளோ அலைஞ்சிருக்கேன். நான் 2.25 வருஷம் நான் வந்து ஒரு பெரிய கனவோட சின்ன படங்களை வந்து வெளியிடணும், இதை செய்யணும்னு சொல்லி ஏகப்பட்ட ஐடியாவோட வந்தா தெருவுக்கு அனுப்புகிறான் வந்து முகமது அனீஸ்ன்றவனும் ஜெய்புனிசா ஜெகபன்றவங்களும். என்ன நினச்சிட்டு இருக்காங்க இப்படி? இவங்களுக்கு பின்னாடி வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து பாதுகாத்து வச்சுருப்பீங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். உண்மையிலேயே வந்து இந்த திமுக இதே மாதிரி அடுத்து 10 வருஷம் கழிச்சு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல, திரும்ப அப்படியே பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது? கிடைச்சா கூட என்ன பண்ண போறீங்க? நீங்கள் உண்மையில திருந்தணும். முதல்ல எளிய மக்களோட குரலுக்கு வந்து செவி சாய்க்கணும். காதுகளை பூரா வந்து இறுக்கி கட்டிக்க கூடாது.
திமுக தோத்ததில் எனக்கு உண்மையிலேயே எனக்கு பெரிய சந்தோஷம். இதுக்கப்புறம் வாங்க பார்ப்போம். நான் வந்து எப்படி சட்டத்தை நம்புகிறவன் நான் பார்ப்போம். இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன செய்வானா பார்ப்போம். இப்போ வந்து போலீஸில் போய் அந்த முகமது அனீஸ் அவன் போய் காசை கொண்டு இது கொண்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா வேறு மாதிரி நடந்து போயிடும் அவனுக்கு. ஏன்னா இப்போ போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க, இப்போ வந்து அங்கே இப்போ சிஎம்மாக இருக்கிறது விஜய். அப்போ அந்த டீம் என்ன பண்ணுறாங்க, எது பேசுகிறாங்க, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும். இப்போ நான் பேசுகிறது பூரா எல்லாருக்கும் அதுக்கும் போகத்தானே செய்யும். போகட்டும். திமுக பண்ண தப்ப வேறு யாரும் பண்ணக்கூடாது. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும். ஏன் வந்து ஜெயலலிதா மேடம் இருந்த காலத்தில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டாங்க. மக்களோட குரலுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. யாரும் கட்சிக்காரங்க போய் மக்களை அராஜகம் பண்ணாதீங்க, லேண்ட் கிராப் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னாங்க. இதை பார்த்தா வந்து கொள்ளையடிக்கிறது, இது பண்ணுறது, லஞ்சம், ஊழல் எவ்வளோ பண்ணாங்க. கொஞ்சம் நஞ்சமாக பண்ணாங்க. அதுக்கெல்லாம் வந்த விடிவு தான், அதுக்கு வந்த சங்கு தான் இது. அதனால் இந்த திமுக தோல்வி எனக்கு உண்மையிலே சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு என்னோட இந்த சந்தோஷத்தை கொடுத்த விஜய்க்கும் தாவேகா நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.